கரூரில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த பிரச்சார நிகழ்ச்சியில் விலை மதிக்க முடியாத 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். அரசியல் மனமாச்சரியங்களை தாண்டி இழந்தது மனித உயிர்கள் என்கின்ற அந்த அரிய உணர்வோடு, உன்னதமான உணர்வோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சென்று அவர்களை எல்லாம் சந்தித்து நிவாரணம் அறிவித்து இரவே திரும்பியிருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நெடிய வரலாற்றில் இப்படித்தான் ஒரு தலைவர் இயங்குவார் என்பதற்கு அண்ணா காலத்திலிருந்து உதாரணம். 2001ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கலைஞர் கைது செய்யப்பட்ட போது அதை கண்டித்து மிகப்பெரிய பேரணி ஒன்று நடந்தபோது வன்முறையை தூண்டிவிட்டார்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு. அன்றைக்கு பல பேர் காயமடைந்தார்கள், சிலர் உயிரிழந்தார்கள். ஆனால் அந்த கோர சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போதே கலைஞர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அதே இடத்துக்கு சென்றார் கலைஞர். அதே போல் கொரோனா கோரத்தாண்டவம் ஆடிய போது பிரதமர் உட்பட, தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் உட்பட இந்தியாவில் எந்த அமைச்சரும் எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் வெளியே வர தயங்கிய காலத்தில் அப்போது ஒன்றிணைவோம் வா என்று ஒரு முழக்கத்தை எழுப்பி சட்டமன்ற உறுப்பினர்களை, மாவட்ட கழக செயலாளர்களை அவரே வெளியே வந்து பொதுமக்களுக்கு எல்லா நிவாரணத்தையும் வழங்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர். எனவே எப்போது ஒரு தேவை வருகிறதோ, ஒரு பரபரப்பான பதட்டம் வருகிறதோ, மக்களுக்கு தேவை வருகிறதோ, அப்போது எங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து களத்தில் போய் நிற்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு என்பதற்காக சில இந்த உதாரணங்களை சொன்னேன். அதை போலவே இப்போது எங்களுடைய முதலமைச்சர்களும் செய்திருக்கிறார். இதில் அரசியல் கிடையாது.